மறைக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தின் வரலாறு முத்திரையர்கள். இன்னைக்கு இந்த பேரு பல பேருக்கு புதுசா இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்துல மக்கள் பெரிதும் கொண்டாடிய சங்க இலக்கியங்கள் போற்றி பாடிய வீர தீர அரசர்களை கொண்ட ராஜ்யமே இந்த முத்திரையர்கள். இன்னைக்கு நம்ம பெரிய அளவுல கொண்டாடப்படுற சேர சோழ பாண்டியர்களின் வீரமும் ஆளுமையும் படைபலமும் போர் திறனும் எப்பேற்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட மூவேந்தர்களையும் வென்று அவர்களின் கொடிகளுக்கு மேல் தனது கொடியை பறக்க விட்ட பெருமையுடைய மாவீரர்கள் இந்த முத்திரையர்கள். விஜயாலய சோழனுக்கு முன்னால் வாழ்ந்த அரச மரபை சேர்ந்த இவர்கள் 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டு முத்தமிழை வளர்ப்பதற்காக பல தொண்டுகள் செய்ததால் இவர்களுடைய புகழ் சங்க இலக்கியங்களிலும் பாடப்பட்டுள்ளது. பெரும் செல்வந்தர்களாகவும் கொடையாளிகளாகவும் இருந்துள்ளனர். இவர்களில் மிக பலம் வாய்ந்த அரசன் யாருன்னு தேடி போனா மிகப்பெரிய ஆச்சரியம். 2ஆம் பெரும்பிடுகு முத்திரையர். இவர் போர்னு வந்துட்டா வெறித்தனமா போரிடுவாராம். இதனாலேயே சத்ருகேசரின்னு பட்ட பேரு இவருக்கு வந்துச்சு. அதாவது எதிரிகளுக்கு சிங்கம்னு அர்த்தம். தன்னுடைய 12 போர்லையும் தோல்வியே காணாத அரசன். இப்பேற்பட்ட மகத்துவமான சாம்ராஜ்யத்தின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது.